வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு இந்த கப்புக்கு 1 கப் அளவு இடியாப்பம் மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு. நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிடுவோம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து செய்யும்போது நமக்கு வந்து இடியாப்பம் வந்து பிசு பிசுன்னு ஒட்டாது, நல்லா வந்து உதிரி உதிரியாக வரணும். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். உப்பு, அந்த எண்ணெய், மாவு எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சூடாக தண்ணி இருக்கணும். அந்த தண்ணியை வந்து ஊற்றி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். மாவு பிசைஞ்சிட்ருக்கையிலேயே வந்து நம்ம அடுப்பில் வந்து சுடுதண்ணி வச்சுக்கிடலாம். இப்போ மாவு வந்து நம்ம வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கரண்டியோட இந்த பக்கத்து திருப்பி, தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்குது, தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலந்துக்கலாம். தண்ணி வந்து ஒரே தான் சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ரொம்ப சூடாக இருக்கும், நம்ம உடனே கை வச்சோம்னா கை அவ்வளோதான் சுட்டுரும். அதனால் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வந்த பிறகு நம்ம வந்து இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போ ஓரளவுக்கு வந்து கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து பிசைஞ்சுக்கிறலாம். நம்ம கொலக்கட்டைக்கு எப்படி மாவு திரட்டுவோமோ அது மாதிரி நல்லா திரட்டி பிசைஞ்சுக்கிறலாம். ரொம்ப வந்து கொல கொலன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப இருகலாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம இடியாப்பம் பிழிகிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவுகளை அதை உள்ளே வச்சு நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போ இந்த மாதிரி இடியாப்பம் பிழிகிறது வந்து எடுத்து மாவு வந்து இதுக்குள்ளே வந்து வச்சுக்கிறணும். வச்சுட்டு இந்த அமுக்கிற கட்டை இருக்குல்ல, இந்த கட்டையை வந்து இதுக்குள்ளே வச்சு இது சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம இந்த தட்டில் வந்து சுற்றி எடுத்துடலாம். இதில் பிழிகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ புதுசாக வந்து இந்த சுற்றுற மாதிரி ஒரு அடுக்கெலாம் வந்திருக்கு. என்கிட்ட வந்து இதுதான் இருக்குது. இதுதான் அம்மா வாங்கி கொடுத்தது எனக்கு. அதனால் இதிலையே நான் பிழிஞ்சுக்கிறேன். இதில் பிழிஞ்சாலே நல்லா சூப்பராக தான் இருக்கும். ஆனால் என்ன, இந்த அம்மிக்கு பிழிகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது பிழியும் போது ஒரு சில நேரம் நெஞ்சு வலியே வந்துடும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பிழிஞ்சுக்கிறலாம். இது வந்து இந்த கட்டை வந்து நேராக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பிழிகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நம்ம இது வந்து இது பண்ணுறது கஷ்டம். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக இருக்கும், பூ மாதிரி. இது வந்து ரொம்ப ஹோல் வந்து ரொம்ப இந்த குட்டி குட்டியாக தான் இருக்குமா, அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ உள்ள மாடல் வந்து வாங்கலை நான். உங்கள் வீட்டில் நல்லா ஈஸியாக சுற்றுற மாதிரி இடியாப்பம் உரல் அந்த இது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட இந்த மாதிரி நல்லா சுற்றி சூப்பராக எடுத்துக்கிறலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இட்லி தட்டு வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 2 தட்டுலையும் நம்ம இடியாப்பம் பிழிஞ்சதை இது உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வந்தால் இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடும். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும்.
இது இப்போ 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிக்கிறலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இடியாப்பம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம சுடுதண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சிருக்கோம், அதனால் அதுலேயே பாதி வெந்துடும். இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறலாம். இப்போ இதை தட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இந்த தட்டை அப்படியே ஒரு துணியை பிடிச்சி அப்படியே இப்படி கவுத்திட்டிங்கன்னா வந்துடும். தட்டை வெளியில் எடுக்கிறோம். இதில் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே இட்லி எடுக்கிற மாதிரியே தான் பாருங்க, துணியில் அப்படியே ஒட்டாமல் நல்லா அதுவே நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ இன்னொரு இதையும் எடுத்துக்கலாம். துணியில் ஒட்டவே இல்லை, நல்லா சூப்பராக இடியாப்பம் பாருங்கள், நல்லா பூ மாதிரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம வந்து இடியாப்ப இதில் ஊற்றி எடுத்துக்கிடலாம். இப்போது இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு, தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து மாவு பிசையும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சாப்பிடும்போது அதெல்லாம் மறந்துடும். இங்கே பாருங்கள், இடியாப்பம் எப்படி நல்லா சாஃப்டாக நல்லா பூ மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கையிலே உங்களுக்கு நல்லா தெரியும், உதிரி உதிரியாக இருக்குங்க பாருங்கள். அப்படியே தொட்டவுடனே வருது நல்லா சூப்பராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். கண்ணன் வீட்டு சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.